மாப்பிள்ள தேடுங்கடி மாம வெல்லதான் ஏறுதடி மாப்பிள்ள தேடுங்கடி மாம வெல்லதான் ஏறுதடி ஏமாந்த ஏமாந்த சோனகிரி நாயில்ல பாருங்கடி வானரங்க கோட்டம் வாசம் போல தோட்டம் வட்டமிட்டு சுத்தி சுத்தி போட்டு தட்டாட்டம் மாப்பிள்ள தேடுங்கடே மாமன் நல்ல தாயேறுதடே மாப்பிள்ள தேடுங்கடி மாமன் நல்ல தாயேறுதடி தங்கத்தால தாலி செஞ்சு தொங்க தொங்க கட்டிக்கிட்டு ஜம்பமாக போக போறேன்டி எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு சிங்க குட்டி ஆம்பிள்ளைக்கு 8 புள்ள வைக்க போறேன்டி எங்களுக்கு நீ பறிச்சு உங்க ஊட்டிக்கிட்டு மாமனத்தான் சேர்க்க போறேன்டி தேவ கோழி நெஞ்சுக்குள்ள ஆசையத்தான் மூட்டி விட்டு சேலையால போட்ட போறேன்டி மச்சான தட்டிக்கடி மத்தாளம் தட்டிக்கடி மந்தார நெஞ்சுக்குள்ள மத்தாப்பு பத்திக்கடி புது பூவில் மெத்த ஒண்ணு பார்த்து குத்த வச்சு சொல்லி கொடு 10 வித பாட்டு மாப்பிள்ள தேடுங்கடி மாமன் வெல்ல தாங்கேறுதடி மாப்பிள்ள தேடுங்கடி மாமன் வெல்ல தாயேறுதடி வா 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 வெப்பமூ கொண்டையிட்டு வேண்டி வேண்டி சண்டையிட்டு வெறுப்பு ஏத்து சின்ன குட்டியே ஓடி போடி ஒத்திக்கிட்டு கோணவாய புத்திக்கிட்டு புடிச்சு போன தண்ணி தொட்டியே மாத்தி மாத்தி குலுக்குனாலும் மனசு புடிச்சு உலுக்குனாலும் மயங்க மாட்டான் இந்த ஆம்படு மானங்கெட்டு ஈனங்கெட்டு மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு அலையறாளை இந்த பொம்பளை இது என்னடி மச்சானோ களிமண்ணடி அப்பப்பா பெண்ணுள்ளமே அலைவாயும் புது வெள்ளமே அட அத்தமக மீனா சுத்துறாளே தேனா வட்டமிடும் கட்டழக விட்டுடாத வீணா மாப்பிள்ள தேடுங்கடி மாம வெல்லதா ஏறுதடி மாப்பிள்ள தேடுங்கடி மாம வெல்லதா ஏறுதடி ஏமாந்த சோனகிரி நாயில்ல பாருங்கடி வனரங்க கோட்டம் வாசம் போன தோட்டம் வட்டமிட்டு சுத்தி சுத்தி போடுதடாட்டம் மாப்பிள்ள தேடுங்கடி மாம வெல்லதா ஏறுதடி மாப்பிள்ள தேடுங்கடி ஏறுங்கடி மாமன் வெல்லதா ஏறுதடி என்ன இங்க கூட்டம்? மன்னிக்கணுங்க, 1ஆம் தேதி சம்பள நாளுங்க. மளிகை கடைக்காரன், டோபி, பால்காரன் எல்லாம் ஏட்டுக்கிட்ட கடன் வசூல் பண்ண வந்திருக்காங்க. ஏப்பா சம்பளம் வாங்கினா அவங்களே கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க? ஏன் இங்க வந்து கூட்டம் போடுறீங்க? எங்கேயே கொடுக்குறாங்க, விட்டா முது வரைக்கும் நாமத்தை போட்டுறாங்க. எங்கேயா ஏட்டு? அந்த ஆள் சம்பளம் வாங்கிட்டானா? முத ஆளு அவர்தான். இந்நேரம் சின்ன வீட்டுக்கு ஒரு கவர் ரெடி பண்ணிருப்பாரு, பெரிய வீட்டுக்கு ஒரு கவர் ரெடி பண்ணிருப்பாரு.
வாங்க மாப்பிள. அப்பா இருக்காரா? உள்ள சம்பள பணத்தை பிரிச்சுட்டு இருக்காரு. வாங்க. ஐயா மூஞ்சி பாரு. என்னடி முணங்குற? நீ ஏன்டா முறைக்கிற? ஏய், ஏதாவது பேசுன வாயை தச்சிருவேன். கைய முறிச்சிடுவேன். கண்ணை நோண்டிடுவேன். சிப்ப குரங்கு மூஞ்சி. என்ன 2 பேரும் ரொம்ப பிரியமா பேசிக்கிறீங்க? இந்தாடே புரியல. என்ன சரியா பிரிச்சிட்டீங்களா இல்ல அந்த கவர்ல அமௌண்ட் ஜாஸ்தியா போட்டுருக்கீங்களா? 10 காசு கூட பேலன்ஸ் இல்லாம சரியா பிரிச்சுக்கிறேன். ஒரு 25 காசு மிச்சம் இருந்தது, அதை உண்டியில போட்டேன். ஒரு 50 ரூபா அந்த குறாடே. 50 ரூபாயா? தண்ணி போடணும்டா. மகனே அம்மா ஒரு 50 ரூபா. அட போங்கப்பா, எது வேணாலும் அம்மாட்ட கேட்டுங்க. யோ வாங்கய்யா. உட்காரு. ஆடு உட்காரியா. என்ன மச்சான்? அது ஒண்ணும் இல்ல, ஒரு 50 ரூபா கைமாத்தல் புடியா. என்னங்க இது? என்கிட்ட கைமாத்து கட்டிட்டு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எங்களை விட ஜாஸ்தியா சம்பளம் வாங்குறது நீங்க தான். வாஸ்தவம் தாயா, உங்களை விட நான் அதிகமா சம்பளம் வாங்குறேன். ஆனா நீங்க ஒரு கவர்ல போட்டு ஒரு வீட்டுல கொண்டு போய் கொடுக்குறீங்க. நான் இருக்கிறத 2 கவர்ல போட்டு 2 வீட்டுல கொண்டு போய் கொடுத்துறேன்னா கடைசியில கை செலவுக்கே காசு இல்லாம போகுது. யோ ஒரு 50 ரூபா கொடுங்க. யோ எங்க கிட்ட காசே இல்ல ஏட்டியா? யோ 50 ரூபா தான் கேக்குறேன். ஒன்லி 50 bucks. யோ இல்லீங்க ஏட்டையா, இவங்க கிட்ட எல்லாம் கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க. இந்தாங்க 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் தரேன். ஆனா ஒண்ணு, இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வைங்க, என்ன அடிக்கூடாதுன்னு. ஏய் கௌரவமா நடத்துங்க, மேல கை வைக்க கூடாதா? ரொம்ப தேங்க்ஸ். ஆமா ஏட்டையா, 2 குடும்பத்தை வச்சு எப்படி சமாளிக்கிறீங்க? சண்டை சச்சரவு எல்லாம் வராதா? அப்படி எல்லாம் ஒண்ணும் வரக்கூடாதுன்னு தான் ஒருத்தி மேற்கு தொகுதியில வச்சுட்டேன், இன்னொருத்தி கிழக்கு தொகுதியில வச்சுட்டேன். இந்த சின்னவ இருக்கால ரொம்ப தங்கமானவ, கவிச்சியே சாப்பிட மாட்டா, பியூர் வெஜிடேரியன். அவ இருக்காளே பெரியவ, கவிச்சி தூண்டு இல்லாம கை கூட நினைக்க மாட்டா. ஆமா ஏட்டையா, 2 பேருக்கு சண்டையே வராதா? ஐயா நாங்க தான் அப்பப்ப பாத்துக்கிட்டு இருக்கோமே, சண்டையே வராது. ரொம்ப பாசமா இருப்பாளுங்க. எங்காவது பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்னு பாத்துட்டாலும் கூட அவ அக்காம்பா இவ தங்கச்சிம்பா அப்படியே கட்டி பிடிச்சுக்குவாங்க. ஏட்டையாவோட அமைதி பூங்கா. நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோமே. இந்திரி மேல மேலந்திரி போய் வேலை பாரு. ஏமா மல்லிகைப்பூ மூலம் என்ன விலை? 80 காசுமா. கிழமை நம்ம வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னாரு, இவ எதுக்கு மல்லிப்பூ வாங்குறா? ஏமா 10 முழம் மல்லிப்பூ கொடு. முட்டைக்கண்ணா நம்ம வீட்டுக்கு தானே வரணும், இவ எதுக்கு மல்லிகைப்பூ வாங்குறா? இந்தா முழத்துக்கு 1 ரூபா தரேன், 15 முழம் போடு. இந்தாமா முழம் 1.25 ரூபான்னு 20 முழம் மல்லிப்பூ கொடு. இந்த பாருங்க, என்கிட்ட இருக்கிறதே 10 முழம், யாரோ ஒருத்தர் வாங்கிக்கோங்க. இத பாருமா, நான் தானே உங்ககிட்ட முதல்ல கேட்டேன், நீ எனக்கு தானே தரணும். கண்ட கழுதிங்கள கேட்டா கொடுத்துறதா? படியேறி வம்புக்கு வர வக்கில்லாதவளுக எல்லாம் பஜாருக்கு வந்து பஜாரித்தனம் பண்ண பாக்குறாளுங்க. இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. இத பாரு, மூஞ்சுக்கு முன்னாடி விரலாட்டி பேசினா மூக்க பேத்துடுவேன். அடியே என் கையி நான் ஆட்டுவேன், உன் மேல பட்டா கேளுடி. கேக்குறதா? இப்ப என்ன பண்ணுவ? பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? இந்த கருதிங்கிற கழுத என் விரல பிடிச்சு கடிச்சுட்டா. அடியே அங்க பாருடா, உங்க அம்மாவை சுத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடியே என் புதுக்கு நான் ஒட்டாட்டி போட்டாட்டி என்னடி சொன்னேன்? விட மாட்டேன். இந்த கட்டையில போறவா என் விரல புடிச்சு கடிச்சிட்டாயா? இங்க காட்டு. பாரு கேட்ற கைய. என் நெஞ்சில இவ அடிச்சிட்டாயா? எங்க காட்டு. கேட்டையா, அமைதியான குடும்பம்னு இப்பதானே சொன்னீங்க. சம்பளத்தன்னைக்காவது சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிட்டாளுங்க. 1ஆம் தேதி எப்படின்னா 31ஆம் தேதி நிலைமை யோசிச்சு பாரியா. மிஸ்டர் தேவர், இந்த கேஸை நீங்க டீல் பண்ணுங்க, எனக்காக ஐஜி காத்துட்டு இருப்பாரு, நான் வரேன். நீ படிச்சு முடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியே, நீ மட்டும் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் சேர்ந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமோ? மாச செலவுக்கும் மளிகை சாமானுக்கும் அவர் கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமே. அந்த தைரியத்துலதான் வாரத்துல 5 நாள் மேற்கு தொகுதியிலையும் 2 நாள் கிழக்கு தொகுதியிலையும் இருக்காரு. பாவம் எங்க அத்தை. நீ மட்டும் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் 1ஆம் தேதியான சம்பளத்தை கொண்டாந்து என் கையில குடு, அப்புறம் பாருடா வேடிக்கைய. நான் மட்டும் இந்த வீட்டு மருமகளா வந்தேன்னு வச்சுக்கோங்க, நடக்கிற சண்டைக்கெல்லாம் எங்க அத்தைக்கு ஒத்த ஆசையா இருப்பேன். நுழைஞ்சிட்டா, சைக்கிள் கேப்ல நுழைஞ்சிட்டா. சும்மா இருடி.
எரியற வீட்டுல புடுங்கந்து மிச்சங்கிற மாதிரி எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னு படிக்கிற வேலையை பாப்பாளா? அவனே தண்டசோறு, இதுல கல்யாணத்தை பண்ணி வச்சு உனக்கு வேற தண்டசோறு பண்ணுமா? அம்மா, உங்க புலம்பலுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு, வண்டி வந்துடா. வாங்கடா வாங்க. சார், டயர் பஞ்சர். क्या ड्राइवर भाई, स्टेपनी है आपके पास? சார், ஸ்டெப்னி ஒண்ணுதான் சார் இருக்கு. 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு. अभी क्या करना है पता नहीं। சார், ஆக்சிடென்ட்? नो एक्सीडेंट, पंचर हो गया 4 टायर। ए क्या देख रहा है उधर? பஞ்சர். पंचर इधर, उधर नहीं है। டேய், வாங்கடா, ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? சார், தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அட, நம்மால இருக்கீங்களே. டேய், வாங்கடா. அண்ணே, பஞ்சர் பார்ட்டி வந்திருக்குண்ணே. அண்ணே, அண்ணே, எழுந்திருக்கண்ணே. பொழுது விடிஞ்சிருச்சுண்ணே. அண்ணே, ஏண்டா தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? கடை இருக்கு, பெஞ்ச் இருக்கு, அதையெல்லாம் விடுத்து ஏன் கார் கடியில படுத்துங்கிறீங்க? டேய், தூங்கும் போது கூட எனக்கு டீசல் வாசனைய சுவாசிச்சுக்கிட்டே தூங்கினாதான்டா நிம்மதியா தூக்கம் வருது. காலையில கடைக்கிட்ட படுத்தோன்னு வச்சுக்க, காலையிலே சோம்பேறி பைய தூங்குறானுங்கன்னு பார்ட்டிக்கு போயிடுவானுங்க. அதனால காருக்கடியில படுத்து தூங்கணும்னு வச்சுக்க, பாக்குறவங்களுக்கு நாம பிஸியா வேலை செய்யற மாதிரியே இருக்கும், நமக்கு நாம நிம்மதியா தூங்குற மாதிரி. அண்ணே, பின்னாடி யாருன்னு பாத்தீங்களா? யார் அது? காரோட 4 டயரையும் பஞ்சர் பண்ணிட்டோம். பாம்பே பார்ட்டினே. பாம்பே பார்ட்டியா? அரே பாய் சாப், நமஸ்கார். गाड़ी में क्या तकलीफ है बोलो ना. யோ, ஒழுங்கா பஞ்சர் ஓட்டி குடியா. தக்லி நூலுன்னு உயிரை வாங்காத. பாம்பே பார்ட்டின்றான், தமிழ்ல பொழுது கட்டுறான். சார், நீங்க உட்காருங்க சார். வாங்க. 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். டேய், வாங்க 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 வாங்க, எடுங்க எல்லாத்தையும். இந்த கார் தானா அது?
இதுல 100 ரூபாய் இருக்கு. எங்க தங்கி இருக்கிறீங்க? இப்பதானே வந்திருக்கேன். இனிமே தான் ஒரு நல்ல ஹோட்டலா பார்க்கணும். சார் சார் எனக்கு தெரியும் சார், பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அப்படியா? அப்போ எங்களோட ஹோட்டல் வரைக்கும் வரியா? காத்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள பையன். ஐ சி. அப்போ ஃப்ரண்ட் சீட்ல ஏறிக்கங்க. बहुत शुक्रिया. बहुत शुक्रिया जी. சாரி. வாங்கடா. பொண்ண பார்த்த உடனே கமிஷன் கூட வாங்காம போறான் பாத்தீங்களாடா அவன்? ஆமாண்ணே, சரியான சொல்லுண்ணே அவன். அவன் கிடக்குறான், விட்டுங்கடா. तंबी ना वना हेल्प பண்ணட்டுமா? பரவாயில்லை சார், நானே கொண்டு வரேன். दादाजी, उस आदमी को देखिए ना, वो देखने के लिए बहुत डिसेंट और पढ़े हुए दिखा देता है ना, फिर भी ये उम्र में उसमें ये काम करते हुए देखते दुखी होता है दादाजी. पढ़े हुए के लिए कहाँ से काम मिलता है? जो मिलता है वही करना. இதான் சார் ரூம், வாங்க. दादाजी, उसको 10 रुपए. क्यों नहीं, जरूर दूंगा. சார் சார், என்ன சார் சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சான். இந்த பஞ்சரான வண்டியை யார் இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வருவாங்க? ஹோட்டல்ல வேற காமிச்சிருக்கீங்க. லக்கேஜ் எல்லாம் வேற நீங்களே ரூம் பாய் மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் உங்க மேல இறக்கப்பட்டு ஒரு 10 ரூபா கொடுக்க சொல்ற. சார், பெருந்தன்மையா உதவி செய்ய வந்த என்ன கேவலமா வேற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டீங்களே. சமூக சேவைங்கிறது என் ரத்தத்திலேயே ஊர்ன ஒண்ணு. கேவலம் 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்களே. சார், டெய்லி எங்க ஃபாதர் எனக்கு 100 ரூபா பாக்கெட் மணி கொடுப்பாரு. வாட்? அப்பா 100 ரூபா பாக்கெட் பண்ணி கொடுக்குறாரு? ஆமா சார். ஆமா, உங்க அப்பா என்ன செய்யறாரு? அப்பா அவரு பெரிய ஆபீசர் சார். ஓ அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அட முட்டியில அடிவட்டி ரத்தம் வர மாதிரி இருக்குப்பா. என் மூக்கிலேயே ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. என் கனவு கலைச்சிடாதீங்க. போங்க போங்க. ஒரு பிருந்தாவனத்தினில் நந்தகுமாரனின் குழலோசை, அது வந்ததும் வந்தது காதலி கைகளில் வளையோசை. ஒரு பிருந்தாவனத்தினில் நந்தகுமாரனின் குழலோசை, அது வந்ததும் வந்தது காதலி கைகளில் வளையோசை. காதலின்
ராகமே கேட்டுதா மேகமே காதலின் ராகமே கேட்டுதா மேகமே கண்மணி நேரம் வானம் பூத்தூவுமே ஒரு பிருந்தாவனத்தினில் நந்தகுமாரனின் குழலோசை அது வந்ததும் வந்தது காதலி கைகளில் வளையோசை சென்றோடு வாழ்வை கொண்டாடும் யோகம் என் யோகமே ஊஞ்சல் போராடலாம் ஓடிவா கண்மணி இளமையின் கனவு வளர்கின்ற பொழுது இது ஒரு கார்காலம் இதழ்களை விரித்து மதுரத்தை தெளித்து சிரித்தது பூக்கோலம் அள்ளும் கை மீது முல்லை பந்தாக ஆடும் என் தேவனே ஒரு பிருந்தாவனத்தினில் நந்தகுமாரனின் குழலோசை அது வந்தது வந்தது காதலி கைகளில் வளையோசை கொண்டாடும் காதல் சங்கீதம் வாழ்வின் உல்லாசமே தேவரும் மூவரும் தேவி முன் சரணமே பூஜை இல்லாமல் போதை மந்தார பூவில் உண்டானதே கண்களில் சாமரம் கொண்டதே பெண்ணினம் இடையினில் தொடங்கி இதழ்களில் வழியும் இளமையை ருசிக்கட்டுமா தடைகளை ஒதுக்கி தலைவனின் மடியில் தனிமையை ரசிக்கட்டுமா பொன்னில் ஒன்னாகி மின்னல் உண்டாக்கி உன்னை மயக்கட்டுமா ஒரு பிருந்தாவனத்தினில் நந்தகுமாரனின் குழலோசை அது வந்தது வந்தது காதலி கைகளில் வளையோசை ராகமே கேட்குதா மேகமே காதலின் ராகமே கேட்குதா மேகமே கண்ணனே என்ன பாடல் பாடல் கூடும் நேரம் வானம் பூத்தூவுமே ஒரு பிருந்தாவனத்தினில் நந்தகுமாரனின் குழலோசை அது வந்தது வந்தது காதலி கைகளில் வளையோசை மேடம் காஃபி மகாரத்து நம்ம ஆளுங்ககிட்டயே ஹிந்தியில பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா என்ன செய்ய பாம்பேல இருக்கும்போது தமிழ் பேசுறது ஒரு தலை கிடைக்காதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தும் தமிழே தெரியாம நடிக்க வேண்டியிருக்கு அது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா கொண்டு வை என்ன பண்றது காலங்காலமா தமிழ்நாட்டுக்கு தமிழங்களே அகதிகளை வர்றது கொடுமையான வழக்கமாயிடுச்சு
கங்கா, நடந்ததையும் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணும். நாம இனிமே ஆரம்பிக்க போறது ஒரு புது வாழ்க்கை. மாமா நீதான் மயிலக்கால உம்மடியில யோ பிஸ்கட் தின்னு பாப்பேன், நல்லா இருந்தாதான் காசு கொடுப்பேன். அட நம்ம சோமன் ஒரு மச்சான் மாதிரி இருக்கிறானே. உன்னையெல்லாம் கடை வைக்க விட்டாதே. எங்க சோமனூர் மாறுகண்ணு மாமன் நினைச்சு அடிச்சிட்டாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அட போயா, மறுநாடி அடிச்சு விட்டு மன்னிச்சுக்கங்கிறிய. என்ன கொல்றதுக்கு சதி பண்ணி திட்டம் போட்டே அடிச்சிருக்கியா நீ? என்னது கொல்ல சதி பண்ணிருக்கனா? போயா வேலைய பார்த்துட்டேன். அடிச்சதுக்கு பதில் சொல்லிட்டு போயா. இருந்தாலும் நீங்க அடிச்சிட கூடாது. அது இல்லீங்க, நம்ம சோமனூர் மார்கண்ணு மாமனும் நானும் ரொம்ப அந்யோன்யமா விளையாடுவோங்க. அதை நினைச்சு என்ன நீ மறுபடியும் அடிச்சுட்ட, உன்னை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். நிறைய ஸ்டேஷனுக்கு. யோ கொசு மேல இருந்தாலே இதை விட பலமா அடிப்பேன். ஏதோ லேசா பட்டதுக்கு என்னமோ பெருசா பேசுறியா? ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன். யோ நிறைய ஆளுங்கட்சிக்காரன் நம்பி சாராயம் காய்ச்சிட்டீங்க, அகப்பட்டோன்னு தெரியாது. எங்க வச்சுக்கிறீங்க ஊரல் பண்ணி சொல்லு. சொல்லுடா டே கண்ணா, சொல்லிருப்பா. முத்தம் கூட சொல்லுவேன். ஆளுக்கு இப்படி கைது இருந்தீங்கன்னா அப்புறம் காகி சட்டை போட்டு நாங்க எதுக்கடா இருக்கோம்? சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். இந்த நாய் பண்ற கூத்த ஏன் கேக்குற? நான் பாட்டுக்கு சைக்கிள்ல பாட்ட பாடிக்கின்னு முணுமுணுத்துக்குனே வந்துக்கின்னு இருந்தேன். இந்த நாய் ஏதோ நாய் பிஸ்கட்டுக்காக பேரம் பேசிக்கிட்டு இருந்தது. உனக்கு தான் தெரியுமே, நம்ம மாறுகண்ணு சோமனூர் மாமன் குள்ளந்தா, அவனும் நானும் அந்யோன்யமா விளையாடுவோம்ல, அந்த மாதிரி நினைச்சீங்க. இப்படி நின்னு இருந்தான் இவன். நான் என்ன பண்ணேன், ஒண்ணு போட்டேன், கீழே விழுந்துருச்சு. விழுந்து எழுந்து சொல்லுதே, நான் இத திட்டம் போட்டு கொலை பண்ண வந்தேன்னா. இல்லங்கயா, இந்த நீ திட்டம் போட்டு கொல்ல பாத்திருக்கான். இது அட்டம் டு மர்டர். இந்தியன் பீனல் கோட் 307 செக்ஷன் படி குறைஞ்சபட்சம் 7 வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். எஃப்ஐஆர் போட்டு உடனே கோர்ட்டு கொண்டு போங்க. ஏண்டா எங்களுக்கு எஃப்ஐஆர் பத்தி ஒண்ணும் தெரியாது, போல் வாயமா இருந்துட்டு நீ எஃப்ஐஆர் பத்தி பேசுறியா? ஏண்டா இது ஒரு கேஸ் கோர்ட்டு கொண்டு போனா மாஜிஸ்ட்ரேட் எங்களை காரி சுப்ப மாட்டாரு. பேசி பைசல் பண்ணிட்டு போவானுங்களா? எப்படிங்க பைசல் பண்ண முடியும்? ஏன் முடியாது? நான் பேசி நல்ல அமௌண்டா வாங்கி தர்றேன். யோசிக்கிறான் பாரு, பஞ்சாப் பிரச்சனையை தீக்கிற மாதிரி யோசிக்கிறான் பாரு பாரதேசி. டேய், இவன் உன்னை அடிச்சது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ஏன் கைங்க சும்மா இருக்க முடியாது? தப்பு தாங்க. அதனால ₹1.25 கொடுப்பேன், வாங்கிட்டு போயிட்டே இரு. என்னது 1.25 ரூபாயா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஆமாடா, அவனை கத்தியில வெட்டினானா கடப்பாரை ஊத்துனானா? கையில தானே அடிச்சான். 1.25 ரூபா கொடுப்பேன், முட்டி குளங்கரை என்ன வாங்கி முதுகுல தேய்ச்சி போயிட்டே இரு. எப்படி தீர்ப்பு? தீர்ப்பு என்னமோ மனுநீதி சோழ மாதிரி ஹைலைட் தாங்க. ஆனா திடுதிப்புனு எங்க இருந்துங்க 1.25 ரூபாயை கொண்டாட முடியும்? பேங்க்குக்கு போய் டிராப் பண்ண வேண்டாமா? கொண்டு வரலையாக்கு? கொண்டு வரலீங்களா? சரி, கொண்டு வந்து கொடுப்பேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. அப்ப நான் வரேங்க. ஏங்க 1.25 ரூபாய் அந்த ஆளு கொண்டாந்து கொடுக்குற வரைக்கும் நான் இங்கேயே காத்துட்டு இருக்கணுமா? அவன் தான் பேங்க்ல போய் டிராப் பண்ணிட்டு வரங்கிறான்ல, என்ன பண்ண சொல்ற? டேய் அண்ணன் நடக்கும் போயா, பேங்க் மூடிட்டு போறாங்க. டேய் அவன் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் கைதிகளோட உட்காந்துறேன். சரிங்க. ஃபைல்ஸ் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்தா ஃபயர் ஆகுதியா? டேய் கீழே உட்கார்றா. ஏட்டா கொஞ்சம் நில்லுங்க. ஏடா நீ இன்னும் போகலையா? என்னங்க 1.25 ரூபாய பேங்க்ல எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்னு சொன்னா ஆளே காணா, என்னைய போகலன்றீங்க? ஏண்டா செவுத்துல ஒட்டிக்கிற சினிமா போஸ்டர் கிழிச்சு வித்தா கூட இந்நேரம் 25 ரூபாய் சம்பாதிச்சுக்கலாம். ஆமா, 1.25 ரூபாய் காசுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் நியாயம் தான், நியாயம் தானுங்க. 1.25 ரூபாய் எப்பங்க கொண்டாந்து கொடுப்பான்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கொடுத்தா வாங்கிட்டு போ. அப்படியா? ஏட்டியா ஏடா காலையில உயிர் எடுக்கிற? இங்க வாங்க, இங்க வாங்க. உங்க ஊர்ல யாரா தெரியாம அடிச்சுட்டா 1.25 ரூபாய் வாங்கி கொடுப்பீங்களா? உன்னை அடிச்சாலும் 1.25 ரூபா தான், என்னை அடிச்சாலும் 1.25 ரூபா தான். உனக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயம் கிடையாது, புரியுதா? வந்தான்னா கொடுத்தானா வாங்கிட்டு போ. அது சரிங்க, நல்ல தீர்ப்பு. ஐயோ நீ அடிச்சதுக்காக அவன் 1.25 ரூபாய் கொண்டாந்து கொடுப்பான்ல, அத நான் உங்களை அடிச்சதுக்காக வாங்கி வச்சுக்கங்க. என் பொண்டாட்டியோட எப்படி அடிச்சுடா? மா பசித, மா பசித. கண்ணே கண்ணே, இந்த ஊர்லயே நான் தான் அயோக்கியன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னையும் மிஞ்சிட்டிய, ஏட்டு போட்டு தாக்கிட்டியாம.
பின்ன என்னயா 1.5 ரூபா காசுக்காக ஒரு நாள் முழுக்க நீ உள்ள உட்கார வச்சுட்டானுங்க. அட லாக்அப்ல இருக்கவனுக்கு கூட காப்பி தண்ணியா கவர்மெண்ட் செலவுல வாங்கி கொடுக்குறானுங்க. என்ன கண்டுக்கவே மாட்டேன்ட்டானுங்க. சுவாமிகள் எந்த ஊரோ? மெதுரா வந்ததன் நோக்கம்? எவனாவது ஏமாந்தவன் வேலை கொடுத்தானா அதுல சேர்ந்து பொழைச்சிக்கலான்னு பார்த்தேன். எவனும் ஏமாறலையே. நான் ஏமாந்துறேன். என்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துருங்க. என்ன தொழில் பண்றீங்க? நான் கார் டயருக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டுறதுங்க. எனக்கு காத்தடிக்க மட்டும்தான் தெரியும். அப்புறம் தொழில் தெரியலன்னு தகராறு பண்ணக்கூடாது. எனக்கும் அதேதான் தெரியும். இதில் இருந்து நம்ம 2 பேரும் இணைஞ்சிருவோம். டேய், அந்த பொண்ணு வராண்டு பொண்ணு நம்ம செட்லயே இந்த நாய் தான் வாட்டா தராம இருக்குது. அதனால சாயங்காலம் ஒரு முட்டை பரோட்டா வாங்கி தரேன்னு சொல்லுங்க. ராமாவுக்கு வாங்கின சிங்கு ட்ரெஸ் என்கிட்ட தான் இருக்கு, எடுத்து தரேன், போட்டுட்டு போய் ஆட்டுங்க. டேய், நீ சிங்கு ட்ரெஸ் போட்டு போய் அவன் முன்னாடி நில்லு. அவன் நம்ம நினைச்ச ஒன்று சிரிப்பா. டேய், சிரிச்சா ஓகேடா, அவ பேசினா உளறிடுவேன். முதல் சிரிக்கிறான்னு பாரு. டேய், நீ ட்ரெஸ் போட்டு போய் நில்லுடா, எல்லாம் ஒர்க்கட் ஆகும். கங்கா, 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 எங்க எங்க என்னம்மா, என்னாச்சு சொல்லுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. நம்ம இங்க இருந்து எங்கேயாவது போயிடுவோம். சீக்கிரமா போயிடுவோம். சீக்கிரமா போணுமா? எதுக்கு? நம்ம பாம்பே வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு. அந்த சர்தார்ஜி என்ன பார்த்தேன். போலீஸ் கமிஷனர் அர்ஜுன் சிங். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி டர்பன் கட்டினவெல்லாம் உனக்கு சர்தாஜி மாதிரி தெரியறான். காக்கி சட்டை போட்டவெல்லாம் போலீஸ் மாதிரி தெரியறான். அவ்வளவுதான். கங்கா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நிச்சயமா நம்ம கைவிட மாட்டாரு. தைரியமா இருமா, ரிலாக்ஸ். இந்த மாச டெஸ்ட்ல எல்லா பாடத்திலயும் 50க்கு மேல வாங்கினீன்னா உன்னை ஐயர் கடை கூட்டு போய் வெங்காய ரோஸ்ட், வெங்காய ஊத்தாப்பா, இடியாப்பா, பிரிஞ்சி குருமா எப்படி அசத்து விடுவான். நீங்க தான் திண்ணி பண்டாருனா அந்த புள்ளகிட்டே திங்கறத பத்தியா சொல்லிட்டு இருக்கீங்களா? அட, பாஸ் மார்க் வாங்கிட்டு ஒரு பெரியதுக்கு சொல்றதா? என்ன பெரியா? படிக்கிற புள்ளைகிட்ட ஒரு கம்மலை வாங்கி தரேன், ஒரு செயினை வாங்கி தரேன்னா அது பிரியமா படிக்கும். அதை விட்டுட்டு வெங்காய ரோஸ்ட் வாங்கி தராரா? வெங்காய ரோஸ்ட் நான் சுடாத தோசை அந்த ஐயர் சுட்ட அடிக்கிட்டா இப்ப என்னங்கிற நீப்பா? அடுத்த வாரத்துக்குள்ள தங்க சங்கிலி அந்த புள்ள கழுத்துல தொங்கணும். என்னது தங்கமா? பின்ன ஐயா, தங்கமாமா தவிடுனா போய் மூட்டையில் அள்ளிட்டு வந்துடலாம். தங்கம் இன்னைக்கு விக்கிற விலைவாசிக்கு நகைக்கடை வாசுபடி ஏற முடியுமா நம்மால? நீங்க வாட்டுக்கு சொல்லிட்டீங்க. நேத்திக்கு அந்த புள்ள என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? சங்கிலி வாங்கி குடுக்கலனா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னா. நான் எப்பமா சொன்னேன்? ஆமான்னு சொல்லி சங்கிலி கிடைக்கும். போன வாரம் அவளை பார்த்தேன். யாரு? பெருசத்தா மண்டை நரைச்சிருந்தால மாறு நிறைய நகைய போட்டு ஆட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆச்சான்னு விட்டுட்டு வந்தேன். என்ன நீ அடுத்த பேசிட்டு இருக்க? அந்த நகையை அவளுக்கு நானும் வாங்கி தந்தேன். அதெல்லாம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த சீதனா அதை பத்திரம் வச்சு காப்பாத்திட்டு இருக்கா. உங்க அப்பா ஒரு வெட்டி பைய இழிச்ச வாய நான் கிடைச்சேன்னு கட்டின சீலையோட உன்னை அனுப்பிச்சிட்டான். ஆறு சாமி இழிச்ச வாயி. இந்த முட்டை கண்ணு மூஞ்சிக்கு கிளியாட்ட இருக்கிறேன் எங்க அப்பா கட்டி வச்சானே, எனக்கு என்ன குறைச்சலன்னு கேக்குறேன். சரி விடு விடு, பிள்ளைய வச்சுட்டு பேச வேணாம். நம்ம பிரச்சனை சாயங்காலத்து மேல வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த நகையை வாங்கிட்டு வந்து தர முடியாதுமா. சரி சாமி, அவன் நகை எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அந்த வெற்றி ஆபீசர் வெறும்பையா இருக்கிறானல்ல, எஸ் மை சன், அந்த நாய் தான் அவன் கழுத்துல இருக்கிற மைனர் சங்கிலி ஆறு போட்டது. ஆனா ஆறு போட்டதுன்னு கேக்குறேன். நான் தான் போட்டேன்.
அத புடுங்கிட்டு வந்து என் பொண்ணு காலத்துல போடு. இவன் என்னமா விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா? அவன் ஏதோ ஒரு பிரியத்துல போட்டுருக்க, அதை கூட நான் எப்படி வாங்கிட்டு வர முடியும்? நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. வரும்போது சங்கிலியோட வரணும். இல்ல என்னடி பண்ணுவேன்? 10 நாளானாலும் சரி உள்ள வர முடியாது. நல்லதானாலும் குடிக்கிறீங்க, கெட்டதானாலும் குடிக்கிறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? கடன் வாங்கும் போது தராதரம் தெரிஞ்சு வாங்கணும். நான் ஒரு இழிச்ச வாயன் எங்க கீழ வேலை செய்யற கான்ஸ்டபிள் கிட்ட, ஆனா அந்த சொட்டத்தலை இருக்கான்ல லோகநாதனா, அந்த நாய் தான் அவன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். என்னங்கிற காலையில ஒழுங்கா பைசல் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா லீவ் போட்டு மப்டியில வந்து கண்ணா வேணான்னு திட்டு வாங்குறேன். என்னங்க இந்த வளையல வச்சு கடனை அடைச்சிருங்க. என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? உங்க கையில விலையில எல்லாம் பார்த்து நான் அழுதுருவேன். வேணா சின்ன ஐட்டமா ஏதாவது இருந்தா பாருங்க, இல்லைன்னா விடுங்க. எதிரில் விட்டபடி ஆகட்டும், நான் பாத்துக்கிறேன். அம்மா என் செயினை கட்டி கொடுக்குறேன். அப்பா இந்த செயினை வச்சு உங்க கடன் அடைச்சிருங்க. அட எதுக்குடா? வேண்டாம். அவன் கழுத்துல செயின் இருக்கிறது உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னடா அர்த்தமெல்லாம் பேசி போற? வா ஏண்டா, எனக்கு என்ன பொறாமையா? இந்த செயின் யார் வாங்கி தந்த உனக்கு? நீங்க தான். அப்புறம் நான் பொறாமை போட்டு கழட்டுறேன் அதையே? இல்ல ராஜா, மோட்டார் சைக்கிளுக்கு லோன் போட்டிருக்க, அந்த பணம் வந்தோடனே இதை விட பிரமாதமான ஒரு செயின் வாங்கி தரேன். என்ன சரிப்பா. உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்ல? இல்லப்பா. நெசமா? இல்ல. சரி இதை எடுத்துக்கோ. என்னப்பா? அட ஆம்லெட் எடுத்துக்கன்னு சொன்னேன். இதுக்கு சின்ன பசங்க எல்லாம் வச்சு குடிக்க கூடாது. போ அட போ. டேய் உன் தங்கச்சி வரா, தம்ம மாறடா, வீட்டுல போய் போட்டு கொடுத்துற போறா. என்னடி செயின் புதுசா? எங்க அப்பா வாங்கி தந்தாரு. ஏய் அங்க பாருடி, உங்க அண்ணா வரா. வந்தா வரட்டும், எனக்கு என்ன பயம்? டேய் செயினை குடுறி. சிவ என்னடா அது நடு ரோட்ல? சும்மாடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பேசாம போடா. டேய் அறிவு கெட்ட நாயே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா? வயசுக்கு வந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுருக்கிய மூதேவி. அண்ணே விஷயம் தெரியாம பேசாதீங்கண்ணே. எவ்வளவு ஆசையா போட்டிருந்த செயின் தெரியுமா? இது அடமானம் வைக்கிறேன்னு போய் சொல்லி இவன் கழுத்துல கொண்டாந்து போட்டாரு எங்க அப்பா. இதெல்லாம் செயின் போடுற மூஞ்சியா? ஆமா ஆமா, உங்க மூஞ்சிக்கு மட்டும்தான் செயின் போடணும். ஏன்னா கலெக்டர் உத்தியோகம் பாக்குறீங்க பாரு, பாக்குறது தெருப்பொறிக்கு உத்தியோகம். படிக்கிற பொண்ணு செயின் போடக்கூடாதா? டேய் மரியாதையா குடுறா. சின்ன பொண்ணு அவன் போட்டு போட்டோம். அண்ணே சின்ன பொண்ணுன்னா பரவாயில்லண்ணே, இது சின்ன வீட்டு பொண்ணு. டேய் என்னடா பெரிய வீடு சின்ன வீடு? 2 வீட்டுக்கும் கடக்கால் போட்டது உங்க அப்பன் தானடா. முதல்ல அந்த களவாணி பையனை செருப்பால் அடிக்கணும். டேய் குடுத்துறா. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்ட? மாட்டேன். நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத சொல்லிட்ட. தாங்க முடியல. அம்மாடி கண்ணே கண்ணே, நீ அழாத, இங்க வா. இங்க பார், உங்க அப்பங்கிட்ட சொல்லி எல்லாம் நான் அரேஞ்ச் பண்றேன். ஒண்ணு இல்ல, ஒரு ரவுண்டு ரைடு போனான்னா 1.5 பவுண்ட் செயின் போட்டுருவான். ஆஃப் பாட்டில் அந்தோனி ராஜ் இருக்கானே, பாக்குறதுக்கு லஞ்சம் வாங்காத மாதிரி தெரியும், ஆனா பாக்கெட்டை நிரப்பாம வீட்டுக்கு வரமாட்டான். கண்ணே மாமா சொல்றெல்லாம் அழக்கூடாது. இந்த பார் அழக்கூடாது. கண்ணே இங்க பார், திரி திரி. இதுக்கு நீ சிரிக்காமே இருந்திருக்கலாம். சும்மாரியா, 2 வீட்டு விருந்தாளி கண்டை அடை சேர்த்தாங்க கதை ஆயிப்போச்சு. நல்ல பிரச்சனைனா நடுத்தவள் நிக்கிறையா? ஏ எதுக்கு சிரிச்ச? உன் நிலைமைய பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பெருசு உன் ஆளு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு 2 நாளா வீட்டுக்கு வராம இருக்கீங்க? என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? நான் நடிக்கிறியா? போடு. இப்படி லாரியும் பஸ்ஸும் போற ரோட்ல உட்காந்து புளிச்சு போன இட்லி சாப்பிடுறீங்களே, இது என்ன கர்ம இட்லி? இதோ பாருமா, உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைய உங்க வீட்டோட வச்சுக்கங்க. அதுக்காக என் கடை இட்லிய கர்ம கர்ம சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோபம் வந்துராமா. அந்தோனி ராஜ், இன்டீட் ஹர் பாயிண்ட் இஸ் ஆல்சோ வெரி கரெக்ட். 5 வருஷமா நான் இந்த ரைஸ் கேக்க சாப்பிடுறேன், இது என்ன டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. அவங்க இட்லியை தரக்குறைவா சொன்னது தப்பு தான். நீ போக போறியா இல்லையா? உங்களுக்கு பிடிக்குமே மீன் குழம்பு நல்லா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க ஸ்டேஷன் கொண்டு போய் சாப்பிடுங்க. மீன் குழம்பு போடு. என்னங்க சண்டை பிடிச்சிருந்து நான் செய்ய மாட்டேன், எனக்கு மீன் வேணா கருவாட மாட்டேன். போக போறியா இல்லையா? இப்ப நீங்க நீ போக போறியா? சாப்பிடுங்க. அந்தோனி ராஜ், சின்ன வீட்டுல இருந்து ஆள் வருதே. அப்பா அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த மகராணி வர மாட்டாளா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? அதுப்பா. இப்ப நீங்க இத சாப்பிடுறீங்களா இல்லையா? அப்பா வத்த குழம்பு கொண்டாந்துருக்கேன், மீன் குழம்பு கொண்டாந்துருக்கேன், நீங்க இததான் சாப்பிடணும். நிறுத்துறே. மனுஷனை பட்டினி போடுறதுக்கும் சண்டை பிடிக்கிறீங்க, பசியாத்துறதுக்கும் சண்டை பிடிக்கிறீங்க. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டதுக்கு ஆண்டவனை சோதிச்சிட்டேன். எனக்கு குடும்பம் வேண்டாம், பொண்டாட்டியும் வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம். இந்த ராஜ் கை கழுவாம போறீங்களே, ஒண்ணு வேண்டாம், நான் மப்ளர்லயே தொடச்சுக்கிறேன்.
பொண்ண தொடாதே தொட்டா விடாதே பொண்ண தொடாதே தொட்டா விடாதே பொண்ண தொடாதே தொட்டா விடாதே கெட்டு போகும் ஆம்பளைய காத கொஞ்சம் நீட்டு இது பட்டினத்த பாடி அதில் விட்டு போன பாட்டு தினம் பட்டு பட்டு தெரிஞ்ச இந்த அப்பன் சொன்ன ரூட்டு பொண்ண தொடாதே தொட்டா விடாதே பொண்ண தொடாதே தொட்டா விடாதே ஆம்பளைங்க மனசு பொம்பளைங்க எனத்த அலட்சியமாதான் நினைக்குது காதலிக்க ஒருத்தி கட்டிக்கிட ஒருத்தி கதைதான் ரொம்ப ரொம்ப நடக்குது ஆம்பளைங்க மனசு பொம்பளைங்க எனத்த அலட்சியமாதான் நினைக்குது காதலிக்க ஒருத்தி கட்டிக்கிட ஒருத்தி கதைதான் ரொம்ப ரொம்ப நடக்குது இது இந்தியா முழுவது இருக்குது பல ஏமாத்து கதைய வளர்க்குது நம்ம தாய்குலங்க தத்தடிச்சு தவிக்குது பல தற்கொலைங்க இதனால் நடக்குது இங்கு இன்னும் ஒரு பாரதி பிறக்கணும் அவன் பாட்டோட துப்பாக்கி எடுக்கணும் பப்பிளி கணிக்க வச்சு பாவிகளை சுடரும் பொண்ண தொடாதே தொட்டா விடாதே பொண்ண தொடாதே தொட்டா விடாதே சிவம் உடம்புல பாதி இடம் புடிச்ச பார்வதியும் ஒரு பொம்பளை நிதியத்த அரச தீயிலிட்டு எரிச்ச கண்ணகியும் ஒரு பொம்பளை ஆதிசிவம் உடம்புல பாதி இடம் புடிச்ச பார்வதியும் ஒரு பொம்பளை நிதியத்த அரச தீயிலிட்டு எரிச்ச கண்ணகியும் ஒரு பொம்பளை நம்ம பெத்தவ வளர்த்தவ பொம்பளை அவளை குத்தஞ்சொன்ன வம்புல உன்னை திருத்திக்க அன்போட இல்ல தெருவுக்கு வரணும் வம்போட உன்னை நம்பி வந்த பொம்பளைய காக்கணும் இல்ல கம்பி வச்ச ஜெயில பார்க்கணும் ஆட தப்பு செஞ்சா நீ ஏதான் தாலி கட்டி வாழணும் பொண்ண தொடாதே தொட்டா விடாதே பொண்ண தொடாதே தொட்டா விடாதே கெட்டு போகும் அவளைய காத கொஞ்சம் நீட்டு இது பட்டினத்த பாடி அதில் விட்டு போன பாட்டு தினம் பட்டு பட்டு தெளிஞ்ச இந்த அப்பன் சொன்ன ரூட்டு பொண்ண தொடாதே தொட்டா விடாதே பொண்ண தொடாதே தொட்டா விடாதே थोड़ा सा इस तरफ नो योर लेफ्ट हाँ थोड़ा इधर हाँ स्माइल சார் குட் மார்னிங் சார் மார்னிங் மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் போட்டோ எடுக்கிறீங்களா ஆமா நான் அவளை போட்டோ எடுக்கிறேன் அவ என்ன போட்டோ எடுக்கிறா எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து எடுக்கிறதுக்கு யாரும் சார் நான் எடுக்கிறேன் சார் உனக்கு போக்கஸ் எல்லாம் தெரியுமா நீங்க வேற சார் மூவி கேமராவே ஆபரேட் பண்ண தெரியும் இது சான்ஸ் கிடைக்கல சார் அதான் இந்த பொறுக்கி பசங்களோட அலைஞ்சிட்டு இருக்கேன் நீங்க கொடுங்க சார் கொஞ்சம் டைட்டா போல்டா எடுக்கணும் சார் சார் இதுல எதை அமுத்தணும் சார் போச்சு போ இத அமுக்கணும் இது அமுக்கணும் எதை அமுத்தணும்னு சொன்னாரா நான் இதுல பாக்கணும்னு சொல்லலையே இதுலயா இதுலயா ரெடியா சார் 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 எதுல பாக்கணும் சார் எதுல பாக்கணுமா கேமரா இங்க விட வேற யார்ட்டையா கொடுத்துக்கிறேன் இல்ல சார் தெரியுது சார் தெரியுது தெரியுதா நல்லா தெரியுது சார் क्या वो ठीक से फोटो लेगा போட்டோ சரியா வருமா சார் டெவலப் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு சார்
டேய் தீப்பெட்டி கேட்டா ஜொல்லுட்டு இருக்காங்க குரா. டேய் ராஜா வச்சிருக்கடா. ஓ நீ வச்சுக்கிறியா? மச்சான் எல்லாத்தையும் ஊவி தள்ளுறாத, எனக்கு 2 பஃப் வை. என்னையா போட்டோ எடுத்திருக்க? ஆள தெரியாத அரசியல்வாதிக்கு ஆட்சியை கொடுத்த மாதிரி, அமுக்கு தெரியாத உங்ககிட்ட போய் கேமரா கொடுத்த மாதிரி என் புத்திய ஜோட்டால் அடிக்கணும். என்ன சார் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. சட்டசபையில எம்எல்ஏ வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. கண்ணு காது மூக்கு எல்லாம் சரியா இருக்கு சார். கண்ணு மூக்கு வாய் எல்லாம் சேர்ந்திருந்தா தயா போட்டோ, தனித்தனியா இருந்தா அதுக்கு பேரு புதிர். ஐயா இந்த லட்சணத்துல நீ சினிமா கேமரா ஆபரேட் பண்ண போறியா? அசல் ஒரு காரனை அள்ளி விட்டியா? ஜாக்கிரதை. दादाजी उसे क्यों गाली देते हैं? छोड़ दीजिए. சார் என்ன சார் சொல்றாங்க? ஜோட்டால அடிக்கணும் நீங்களே, அடிக்காம ஏன் அறுத்துட்டு இருக்கேன்னு கேக்குறா. அடிச்சிட்டுமா? नहीं नहीं नहीं. போட்டோ எடுக்க தெரிஞ்சா எடு, இல்லன்னா விடு. தூ ஆஜா. அச்சா நான் என்ன சொன்னாலும் உன் மரமட்டையில் ஏற போறதில்ல. இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். கிழ போல்டு இல்ல தாத்தா, அவன் நான் உன்னை தப்பு தப்பா போட்டோ எடுத்துட்டேன்னு ரொம்ப தெனாவட்டா பேசிட்டா. அச்சா உன்ன மாதிரி அழகான பேத்தி மட்டும் அவனுக்கு இல்லைன்னு வச்சுக்க, அவனை அங்கேயே கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பேன். அச்சா மேடம், ஐ எம் டேக்கிங் போட்டோஸ் ஐஸ் நோஸ் லிப்ஸ் செப்பரேட். அது என்ன அளவுக்கு எடுத்தேன்னு சொல்லி புரிய வைக்க முடியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தான் ஹிந்தி. अच्छा निकाली हुई तस्वीरों में आपकी खूबसूरत शक्ल मत ढूंढिए, अच्छी तरह देखिए, उसमें मेरा दिल आप देख सकते हैं. बहुत अच्छा है. गंगा, come on. आओ. पेदो, पात. पात. Come on, पात. पेदो. बोट में घूमना चाहती हो, एक टिकट दीजिए ना. என்னது போட்ல போறியா? தனியா போய் மண்டே போட்டினா கோப்பனுக்கு யார் பதில் சொல்றது? क्या? நைனா. नैना का मतलब? मैडम एक टिकट नहीं है, दो टिकट. டேய் அங்க என்னடா பஞ்சாயத்து? தலைவா ஆம்பளை இல்லையா தலைவா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? நாமெல்லாம் ஆம்பளை தான் தலைவா, நமக்கு புரியுது. ஆனா கூட வர பாட்டிங்களுக்கு புரியலையே. கூப்பிட்டு பாருங்க, படிஞ்சதுன்னா என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாச தான் ப்ராப்ளம்? நான் வேணா டிக்கெட் ஃப்ரீயா தரேன் தலைவா. கூப்பிடுறா விட. வாமா புறா மாமாவடா. வாமா மால் பாட்டி வாமா புடி மாமாவடா. அடக்கல வாடா டேய். ஏய் கூப்பிட்டா வரதுக்கு இஷ்டம் இல்லைனா போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு நம்ம திட்டிட்டு போற? मैं कुछ नहीं बोला. என்னது குச்சி போடா? என்ன மாமாவா? நான் கேப்பியா நீ? வெளியூர் பொண்ணு, லாங்குவேஜ் தெரியாது. டேய் என்னடா திடீர்னு லாங்குவேஜ் ப்ராப்ளம் எடுத்து வந்து இன்சர்ட் பண்ற? அவன் மொனங்கறா. அவன் ஹிந்தில மொனனாண்டா தமிழ்ல மொனனாண்டா?
மொனங்கிறது மொத்தத்துல எங்களை திட்டுற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. அது இல்ல சார். டேய் என்னடா வே ரொம்ப தப்புடா. ஆமா நீ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரவுண்ட் பண்ணா உடனே வந்துருவீங்களே ஹீரோ மாதிரி. என்னடா அது பேண்ட் இதுல ஷூ வேற. டேய் ரொம்ப லுல்லடா அவன். போய் தலை சீவிட்டு வாடா போடா. गुजराती का वाला? नहीं, मैं बोटिंग करने आई थी, पर बोट वाला ने मुझे नहीं छोड़ा। ஓ அச்சா அச்சா. நான் சொல்றேன் வாங்க வாங்க. சார் என்னடா ஆத்தானா அப்புச்சினா கப்புன்னு கரெக்ட் பண்ணி போட்டானே.
அடா பாருங்களா, என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே? ஓடுங்கடா, சீக்கிரம் ஓடுங்க. என்னடா நம்ம பசங்க அவனை கத்தில குத்திட்டாங்கடா. போலீஸ் கேஸ் ஆயிரும், ஓடிடு. என்னாச்சு? தாத்தா, என்ன ரவுடி பசங்க கெடுக்க வந்தாங்க. தடுத்து ராஜாவை குத்திட்டாங்க. கங்கா, சொல்றத கேளு. உடனே புறப்படு. இந்த நிலைமையில நான் இங்க இருக்க கூடாது சொன்னா கேளு. வா, கங்கா, புறப்படு. வேண்டாம். தாத்தா, வர வர உங்ககிட்ட ஈரமே இல்லாம போயிடுச்சு. என்ன காப்பாத்து வந்து தானே காயப்பட்டாரு. மரணத்தோட போராடுற அவரை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களே. உங்களுக்கு எப்படி தாத்தா மனசு வந்துச்சு? புத்தி கிட்டத்தனமா பேசாத. கோர்ட்டு கேஸ்னு போற மாதிரியா இருக்கும். போலீஸ்க்கு நாம போனா நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? என்ன வேணாலும் ஆகட்டும். போலீஸ்க்கு பயந்து பயந்து வாழற வாழ்க்கை மனசாட்சிக்கு சேர துரோகமா நினைக்கிறேன். அது இல்ல கங்கா, நான் போதும் தாத்தா, போதும். இப்படி குத்தாயிர அவரை விட்டுட்டு வந்துட்டோமே. இது கொலை செஞ்சுட்டு ஓடி வந்த பாருங்க, அதை விட கொடுமையா இருக்கு. என் உயிரே போனாலும் சரி, அவரை காப்பாத்தியே தீருவேன். கங்கா, போலீஸ் ஸ்டேஷன். போட் கிளப் பக்கத்துல ஒரு பையனை அடிச்சு போட்டாங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். உடனே போய் காப்பாத்துங்க. தாத்தா, கங்கா, எனக்கு மனசாட்சி இல்லைன்னு சொன்னியே, உண்மைதாம்மா. எனக்கு மனசாட்சியே கிடையாது. ஏன்னா நான் மனுஷனே இல்லையே. நான் ஒரு நாய். உங்க குடும்பத்துக்கு பாசத்தோடு உழைக்கிற வேலைக்கார நாய். உனக்கு நடக்கக்கூடாத கொடுமையெல்லாம் நடந்துருச்சு. அதெல்லாம் என் கண்ணால பார்த்துட்டேன். உன் கையில விலங்குற கொடுமையும் நான் பார்க்க விரும்புறேன். சாயங்காலம் பூரா ஹாஸ்பிட்டல் தான் இருந்தோம். ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. மச்சான், 1000 தான் இருந்தாலும் குடும்பத்துக்கு மூத்த புள்ள குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கிறப்ப ஒரு எட்டு போய் பாத்துட்டு வராம இப்படி பிடிவாதமா இருக்கீங்களே. நீ என்ன அர்த்தம் கட்டவனா இருக்கிற? அவன் என்னமோ மொழி போராட்டத்துல தண்டவாளத்துல தலை வச்சான். சுண்டு வரல ரயில் ஏறிச்சு. நான் போய் பார்க்காம இருக்கிறேன். அவன் பொறிக்கு நாயோட சண்டை போட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறேன். அவனை போய் நான் என்னன்னு பாக்குறது? வர ஆளுக்கு வார். அதான் ஆத்தாளு அத்தை மகளும் மாறி மாறி போய் பாட்டு ஆளுகள நான் பாக்காட்டி என்ன? சாப்பிட்டானா? அவர் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிட்டாட்டி உங்களுக்கு என்ன? என்னதான் இருந்தாலும் பாசம் அதுதான் கேட்கிறாரு. என்ன பாசம்? தங்க பதங்க சிவாஜி கணேசன் நானு, அவரு ஸ்ரீகாந்த். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாசத்துல பாட்டு போட சொட்டேன். 1000 தான் இருந்தாலும் அவன் என்ன மாதிரி வீரமானவன். அறிவு தான் கிடையாது. அதுதான் உங்க மாதிரி நீட்டீங்களே, அதெல்லாம் எப்படி மச்சான் எதிர்பார்க்க முடியும்? வேலந்திரி போ. வாங்கயா. வாங்க வாங்க. எஸ் சார். நல்லா ஆடும் கோழியும் மீனும் மாடுமா போட்டு கொலஸ்ட்ரால் ஏத்தி விடு. நல்லா தின்னு போட்டு உன் பையன் ஊருக்குள்ள போய் தகராறு பண்ணிட்டு வரட்டும். ஏங்க, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஒரு வாய் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறா. அது பொறுக்கலையா உங்களுக்கு? ஆமாமா, நல்லா காரஞ்சாரமா ஆக்கி போடு. நாளைக்கு கோர்ட்டுக்கு போனான்னா 1 வருஷமோ 2 வருஷமோ. ஆமா, தீட்டு வாங்க. என் பையன் ஒன்னும் ஊர் வம்புக்கு போகல. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்ததான் சண்டை போட்டிருக்கான். யாரு இவனா? ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்ததான் அந்த ரவுடிகளோட சண்டை போட்டேன். அவனுங்க ரவுடியா? நீங்க ஹீரோவா?
வேலை வெட்டிக்கு போய் காலெல்லாம் சம்பாதிக்காம மானம் கட்டு போய் தெக்க கடை சோறு தின்ட்டு இருக்கேன். நம்மளுக்கு மானம் இருக்குதோ இல்லையோ, அடுத்தவங்க மானத்தை காப்பாத்த நாம கிளம்பிடுறோம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாடு அப்பா எடுத்துட்டு வா. உன்னை சொல்லி தப்பு இல்லடா. நீ பிறந்த ஆஸ்பத்திரியில தொப்புள் கொடி வெட்டும் போதே சூடு சொரணை மானத்தெல்லாம் சேர்த்து வெட்டி வெயில காய போட்டாங்க. உனக்கு எங்க வரைக்கும் போகுது? தின்னு. அந்த பொண்ணை வர சொல்லு, நாளைக்கு கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறேன். அந்த பொண்ணு கூண்டேறி சாட்சி சொன்னாதான் உன் தலை தப்பும். சாரிப்பா, அவ வரமாட்டா. கோர்ட்டு கேஸ்னு வந்தா அவ எதிர்காலம் பாதிச்சிடும். ஆமா, உன் நிகழ்காலம் இப்ப தங்கு தடையெல்லாம் போயிட்டு இருக்குதுல்ல, கார நேரமா ஊருதா வேற. மளிகை கடை பாய் கால் விழுந்தாவது மாசமானா மூட்டை அரிசி வாங்கிட்டு வந்து நான் கொட்டிடுறேன். உமா பைப் தண்ணி பிடிச்சு ஆய் கொட்டிடுற. நீ நல்லா 3 வேளையும் மூக்கு பிடிக்க உள்ள கொட்டிடுற. அப்புறம் நீ பேச மாட்ட அடுத்தவங்க எதிர்காலத்தை பத்தி. ரொம்ப பேசாதீங்க, எனக்கு சுயமரியாதை இருக்கு. போட, சுய சம்பாத்தி இல்லாதவங்க என்னடா சுயமரியாதை? இது பாருங்க, புள்ள பெத்தா சோறு போட்டு தான் ஆகணும். அதுக்கு தகுதி இல்லைன்னா எதுக்கு 2 வீடு? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பொறிக்கு நாய காலானா சம்பாதிக்க வக்கீல ராஸ்கல். யாரை பாத்துற கையால என்னங்க தலைக்கு மேல வளர்ந்த பையனை கை நீட்டி அடிக்கிறீங்களே, கொஞ்சம் புத்தி இருக்கா? போடு, அவன் கையால ஆகுங்கிறான். அவன் கட்டி பிடிச்சு முத்து கொடுக்க சொல்றியா? வெளியே போட ராஸ்கல். இது முதலே சொல்லியிருந்தா அப்பயே வெளியே போயிருப்பல. எதுக்கு சுத்தி அடிச்சு பேசணும்? ரோசம் இருந்தா போட. போறாங்க. அவன் போன போ, நீயும் போ. ராஜா, அவன் ராமச்சந்திர வனவாசம் போற. நீ கை போய் அழுவோ. சோகாடுக்கு 2 பேர் போ. மனுஷனும் பசி சாப்பிடுறாங்களா? என்ன சேட எங்க போயிட்டு வர? சினிமாவுக்கு. என்ன சினிமா பார்த்துட்டு வரீங்க? இனி ஒரு சுதந்திரம். ஐயோ ஓவர் கடியாச்சாது. என்ன கடி? சுதந்திரத்தை மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கலங்கிறத நல்லா புட்டு புட்டு வைக்கிறாங்க. என்னத்த புட்டு வைக்கிறாங்க? 1947ல சுதந்திரத்தை பார்த்தோம், இப்போ AK-47 பாக்குறோம். 50 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி. கூட இல்லாத போட்ல விளையாடினான் பாத்தியா? குழந்தை பெருசு கூட சேர்ந்து கட்டு போவாத. ஜாலியான படம் பார், நாளைக்கு போடுறான் பார் கில்லி படம். 1 2 3 4 5 6 8 9 10. பாவம் தாத்தா, குளிர்ல நடக்குறாரு. என் சால்வையை கொடுக்கட்டா? சால்வையை கொடுக்கணுங்கிறியா? நல்லது நினைச்சா உடனே செஞ்சிடணும். கொடுத்துரு. சரி தாத்தா. என்ன தம்பி, இந்த குளிர்ல இங்க வந்து படுத்திருக்க? உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். ஆனா எங்க வீட்டுல படுத்தனா மனசுக்கு ஏதாவது ஆயிடும். நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நடந்த தகராறுக்கு நாளைக்கு வாய்தா. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிக்கணும். கங்காவை காப்பாத்தத்தான் நான் தகராறு பண்ணேன்னு அப்பா சொல்ல சொன்னாரு. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னப்பா அது? கங்காவோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் நீ தகராறு பண்ணேங்கிற உண்மையை கோர்ட்ல சொல்லிட வேண்டியானே? ஏன் சார், இந்த போட் கிளப்ல நான் காப்பாத்தின மானத்தை முனிசிபல் கோர்ட் கூண்டுல ஏறி எடுத்துடலான்றீங்களா? இது அமெரிக்காவா இருந்தா குத்துச்சண்டையில பேர் வாங்கின ஆனானப்பட்ட மைக் டைசனையே ரேப் கேஸ்ல ப்ரூவ் பண்ணி உள்ள தள்ள முடியும். ஆனா இது இந்தியா சார். இங்க நம்ம ஊர் பொம்பளைங்க கோர்ட்டுக்கு வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க சார். இந்த லட்சணத்துல கூண்டுல ஏறி சாட்சி சொல்றதுன்னா நடக்கிற காரியமா? வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாத பொம்பளைங்களை கூட காசே பிரச்சனையாகி கல்யாணம் ஆகுறது இல்ல. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனையை வாழ்க்கையில சந்திச்ச கங்காவுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும்? அப்பா அம்மாவை பிரிஞ்சு கூட ஒரு ஆம்பளையால வாழ முடியும். ஆனா அழுக்கப்பட்டவன்ற பேரோட ஒரு பொண்ணால வாழவே முடியாது. வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாத பொம்பளைங்க கூட காசே பிரச்சனையாகி கல்யாணம் ஆகுறது இல்ல. இப்படிப்பட்ட பிரச்சனையை வாழ்க்கையில சந்திச்ச கங்காவுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும்? அழுக்கப்பட்டவன்ற பேரோட ஒரு பொண்ணால வாழவே முடியாது. चॉकलेट नहीं राखी राखी बंधन. என்னடா சொல்ற? டேய் தற்கொலை நாய்களா,
இது அவங்க ஊர்ல அண்ணனுக்கு தங்கச்சியும் தங்கச்சிக்கு அண்ணனும் கட்டுறதுரா. அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ். Keep it with you. थोड़ी देर के लिए आप रख लीजिए ना. Jesus. Please just a minute. Brother. नहीं keep it with you. சொதப்புறாளே. கங்கா. Thank you sister. हलवा कुरेदु. Smile. அந்த நாய்க்கு ராகி கிடையாதா? He's not my brother. யா! டேய். அவ என்ன பிரதர் இல்லன்னு சொன்னாலே அதுக்கு என்னடா அர்த்தம்? சித்தப்பா அர்த்தம். அவ என்ன காதலிக்கிறாடா. பின்னாடியே சுத்தி பிக்கப் பண்ணிட்டேடா. தண்டா ராஜா. கங்கா! I love you! मणि भाई कमिंग सर. ये कौन है? आर्टिस्ट गौतमी. गौतमी. अरे कमल हासन मेरा भाई. अच्छा. उतरा. बस ड्यूटी மேல வந்தீங்களா சார்? இவங்களை நீ பாத்திருக்கியா? இங்க தங்கி இருக்காங்களா? இவங்க யாருன்னே தெரியலையே. யாருங்க சார்? இவங்க ரெண்டு பேரும் பம்பாயில கொலை பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அங்கிருந்து இங்க வந்தவங்களை எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இந்தியாவுல தமிழ்நாட்டுல தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். தமிழ்நாட்டுல ஏற்காட்டுல தான் இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஏற்காட்டுல எங்க இருக்காங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. சர்தார் ஜி கே பச்சாவா கியாரே. உங்களை பத்தி பெரிய ரேஞ்சில சொல்லி வச்சிருக்கேன் சேட்டுக்கிட்ட. அந்த சேட்டுக்கு ஒரு எஸ்டேட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. வாங்கி கொடுக்கலாமா? எஸ்டேட்ட பத்தி எனக்கு என்னடா தெரியும்? அண்ணே, மானத்தை காப்பாத்துங்கண்ணே. சரி, அசத்துவோம். நான் பெருசு டூரிஸ்ட் வந்த இடத்துலயே செட்டில் ஆயிடலாம்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, இந்த ஊர் எனக்கு பிடிச்சு போச்சு. நல்ல கிளைமேட். இங்க ஒரு எஸ்டேட் வாங்கி போட்டா வயசான காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு ஒரு ஆசை. பெருசு நான் வர்றேன். எனக்கு ஏதாவது கமிஷன் போட்டு. கவலைப்படாத, எல்லாரும் உனக்கு என்ன கமிஷன் தருவாங்களோ அதே கமிஷன் நானும் தரேன். ஐயோ, இத நான் கேட்டிருக்கவே கூடாது. இருந்தாலும் முதல்லயே பேசிக்கிறது நல்லது இல்லையா? तुम बहुत सीधा साधा आदमी हो. मैं सीधा साधा आदमी हूं. I like you. அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. டேய், கடையை உன்னை நம்பி விட்டுட்டு போறேன். வித்துட்டு மருதைக்கு பஸ் ஏறிடாத சொல்லிட்டேன். நம்புங்கண்ணே. என்ன ஆமா, ஏதோ எஸ்டேட் வாங்கி தரேன்னு சொல்றீங்களே, முன்ன பின்ன அந்த தொழில் தெரியுமா உங்களுக்கு? இப்ப பஞ்சர் ஓட்டுறது மட்டும் முன்ன பின்ன தெரியுமா எனக்கு? ஒரு நாள் ஓட்டனே ஓட்டிக்கிச்சு, அதுவே தொழிலா போச்சு. இதையும் அதே மாதிரி பாத்துருவோம். என்ன ஆகுதுன்னு அண்ணே, அண்ணி சாப்பாடு கொண்டு வந்தா நான் சாப்பிட்டுக்கிட்டுமா? டூ மச். அண்ணி சாப்பாடு கொண்டு வந்தா அண்ணன் தான் சாப்பிடணும்.
நீ தம்பி தட்டு கழுவுறதோட சரி. இவங்க இங்க தங்கியிருக்காங்களா? இவங்க இல்ல சார். நோ நோ. தேங்க்யூ. கங்கா, நான் மட்டும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ காதல்ங்கிறது விளையாட்டா இருந்துச்சு. உன் மனசுலயும் ஒரு இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு சுகமான வேதனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கங்கா, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டியே? நான் பேசுறது உனக்கு புரியாது, நீ பேசுறது எனக்கு புரியாது. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. யா கஷ்டம்? கங்கா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காலையில எழுந்தோன்னு பேஸ்ட் பிரஷ் கேட்பேன், நீ பேய் மொழி முடிச்சிட்டு இருப்ப. 8 மணிக்கு டிஃபன் கேட்பேன், 1 மணிக்கு சாப்பாடு கேட்பேன், திரும்பவும் 5 மணிக்கு டிஃபன் கேட்பேன், 8 மணிக்கு சாப்பாடு கேட்பேன். இதெல்லாம் எனக்கு கரெக்ட் டைத்துக்கு நடக்கணும். இதெல்லாம் நான் எப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுறது? சரி, அதை விடு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கே. ஆமாமா, இந்த கட்டில், மெத்த, லைட் ஆஃப் பண்றது, இந்த பலான விவகாரம்லாம் இருக்கே, புரியல? அதான் புரியல. இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்ல பேசி புரிய வைக்கிறது? நான் ஹிந்தி சொல்லி தருது, तुम मुझे तमिल सिखाओ. ஓகே, சொல்லி தரதுன்னு ஆயிப்போச்சு. 4 நட்சத்திரம்லாம் எதுக்கு பாத்துக்கிட்டே இப்போ ஆரம்பிச்சிருவோம். முதல்ல நான் தமிழ் சொல்லி தரேன், கண்ணு முடிக்க. அது தபரமா, மத்த லாங்குவேஜ் எல்லாம் கண்ணை திறந்துட்டு படிக்கிறதே கஷ்டம். ஆனா தமிழ் அப்படி இல்ல, கண்ணை மூடிட்டு படிக்கலாம், ரொம்ப ஈஸி. அது நீ கண்ணை முடிக்க. இப்ப சொன்னி ஆன்னு, அது உயிரெழுத்து. நம்ம டீச்சிங் மெத்தடை உணர்த்தி சொல்லி கொடுக்கறதா. ஆவே எப்படின்னா அடுத்தது ஆ எப்படி இருக்கும் பாரு. ரோஜா ரோஜா சின்ன ரோஜா என்றும் நானே உந்தன் ராஜா. राज कहना है कुछ पास आना, अब चलेगा ना कोई बहाना. என்னை அளவப்போ ये नजारे प्यारे प्यारे, दिल झूमे दिल को चूमे. कैसी ये कुदरत है, कैसी रंगत है, कैसी ये मिलन की दीवानगी. இந்த கடல் வானமும் அந்த மலையாவுமே, அது மறைந்தாலும் மறையாது நம் சொந்தமே. கண்ணில் இமை போன்றது, மண்ணின் மனம் போன்றது, அன்பில் உருவான இளம் காதல் சுகபந்தமே. तेरी मेरी हंसी जिंदगानी है, खुशी की नदी की रवानी. அச்சா பெண்மணி ஆவோ கண்மணி, இவள் இலை மூடி பழமான புது மாங்கனி. अच्छा ये नजारे ஆஹா, प्यारे प्यारे, प्यारे प्यारे, दिल झूमे दिल को चूमे.
தழுவாமலே அங்கம் குளிராமலே எந்தன் மனமெங்கும் சுகம் என்னும் சுமையானது சொல்லி புரியாதது சொல்லில் அடங்காதது அந்த சுமைதானே இளம் நெஞ்சின் சுவையானது अच्छा பெண்மணி ஆவோ கண்மணி இவள் அதிகாலை மலர் தூவும் புது பூம்படி ரோஜா ரோஜா சின்ன ரோஜா என்றும் நானே உந்தன் ராஜா राजा कहना है कुछ पास आना अब चले जाना कोई बहाना ये नजारे प्यारे प्यारे दिल चूमे दिल को चूमे பரபரப்பும் பதட்டமாவே என் சிட்டி லைஃப் கழிஞ்சிருச்சு. ஆனா இங்க எந்த பயமும் இல்லாம நிம்மதியா இருக்கேன். ஏன்பா இது யார் கட்டினது? நான் தான் சார். இப்படியா கட்டுறது? ஆச்சு, இன்னும் ஒரு வாரம் தான். அப்புறம் இந்த எஸ்டேட் ரிஜிஸ்டர் பண்ணி என் பேத்தி கங்கா கையில கொடுத்துட்டேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது.